ஹலோ கோடஸ், வெல்கம் டு தமிழ் கோடர். ப்ரீவியஸ் வீடியோவில் ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி பார்த்தோம். பார்க்குறேன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏஐ வேர்ல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ChatGPT, Claude, Gemini இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு கொஷினை டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸில் கேட்டால் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுன்றதும் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எக்ஸ்பிளைன் பைத்தான்னு கேட்டானா அது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஆனால் எக்ஸ்பிளைன் பைத்தான் டு த பிகினர் யூசிங் எ சிம்பிள் இங்கிலீஷ் வித் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்பான்ஸாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இது ஏன் இப்படி நடக்குது? ப்ராம்ப்ட்னா என்ன? ஏன் ப்ராம்ப்ட் முக்கியம்? ஏஐக்கு ப்ராம்ப்ட் எப்படி புரியுது? ப்ராம்ப்ட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அண்ட் ப்ராம்ப்ட் எழுத சம் யூஸ்ஃபுல் டிப்ஸ். இந்த வீடியோவில் இது எல்லாத்தையுமே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட் இஸ் ப்ராம்ப்ட்? ப்ராம்ப்ட்னா என்னென்னா ஏஐக்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ராம்ப்ட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் கொஷின் மட்டும் இல்லை, நம்ம ஏஐக்கு என்னென்ன கம்யூனிகேட் பண்ணுறோமோ அது எல்லாமே ப்ராம்ப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், summarize this article, translate this paragraph into Tamil, explain machine learning in simple words. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒரு ஒன்லைன் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்ல போனால் இன்புட் கொடுக்கறது நம்ம, ஆனால் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணது ஏஐ. இந்த இடத்துல இந்த இன்புட் தான் ப்ராம்ப்ட். ஒய் ப்ராம்ப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ராம்ப்ட்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே, ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னு சொல்லிட்டு. எஸ், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஏஐ எவ்வளோ பவர்ஃபுல்லான மாடலாக இருந்தாலும் அவுட்புட் குவாலிட்டி லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இன்புட் குவாலிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். சப்போஸ் ChatGPT கிட்ட எக்ஸ்பிளைன் பைத்தான்னு கேட்டிங்கன்னா அது சிம்பிளாக ஆன்சர் பண்ணும். ஆனால் அதே கொஷினை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸ்பிளைன் பைத்தான் டு த பிகினர் யூசிங் சிம்பிள் இங்கிலீஷ் வித் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன் லெஸ் தென் 300 words. ஸோ அப்படி கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸோட குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகிடும். பிகாஸ் ஏஐக்கு நம்ம கிளியர் கான்டெக்ட் கொடுத்துருப்போம். யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த லாங்குவேஜ் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எவ்வளோ லென்த்தில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதா, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம ஏஐ கிட்ட கொடுத்த வாசி ஏஐ இந்த ப்ராம்ப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது ரெஸ்பாண்ட் பண்ணணும். சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் இதுவே ஒரு குட் ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ வேர்ல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கில்லாக பார்க்கப்படுது. ஹவு டஸ் அ ப்ராம்ப்ட் ஒர்க்ஸ் பிகின் த ஸ்க்ரீன்? இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் வரும், நம்ம ChatGPTக்கு ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோன்னா அந்த ப்ராம்ப்ட்டு பேக் எண்டில் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய டாபிக், பட் நான் பிகினருக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற இன்புட், அதாவது ப்ராம்ப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பைத்தான்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு டோக்கனைசருக்கு போகும். ஏன்னா LLM நம்ம டெக்ஸ்ட்டை டேரெக்டாக ப்ராசஸ் பண்ணாது, அது ஃபஸ்ட்டு டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணும். அதனால நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்டை ஸ்மால் பீசஸாக, அதாவது டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ண டோக்கனைசர் யூஸ் ஆகும். இப்போது ப்ராம்ப்ட் டோக்கன்ஸை கன்வெர்ட் பண்ண பிறகு அந்த டோக்கன்ஸ் எல்லாமே டோக்கன் ஐடிஸ், அதாவது நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், டோக்கன்ஸ் இருக்குது அப்புறம் எதுக்கு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரீசன் ரொம்ப சிம்பிள் தான். கம்ப்யூட்டர்ஸ்க்கு டெக்ஸ்ட்டும் புரியாது, வேர்ட்ஸும் புரியாது. கம்ப்யூட்டர்ஸோட ஃபண்டமெண்டல்ஸே பார்த்தோன்னா 0s and 1s, அதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தான்னு டைப் பண்ணியிருக்கீங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு வேர்டு, ஆனால் கம்ப்யூட்டருக்கு பார்த்தோன்னா அது ஒரு வேர்டு இல்லை. அதை ஐடென்டிஃபை பண்ண ஒரு நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணும். அதனால் ஒவ்வொரு டோக்கனும் ஒரு யூனிக்யூ டோக்கன் ஐடியா அசைன் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன்னா 5421, பைத்தான்னா 894, சிம்பிள்னா 1205, இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். இப்போ LLMக்கு டெக்ஸ்ட் இல்லை, டோக்கன் ஐடிஸ் தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த டோக்கன் ஐடிஸ் எல்லாமே எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணப்படும். எம்பர்டிங்ஸ்னால் வேர்டோட மீனிங், ரிலேஷன்ஷிப், கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ண யூஸ் ஆகிற ஒரு ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கார், வெஹிக்கல், ஆட்டோமொபைல் மாதிரி வேர்ட்ஸ்லாம் ரிலேட்டடான மீனிங்னு LLMக்கு புரிய எம்பர்டிங் ஹெல்ப் பண்ணும். இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே LLMக்கு போகும். LLM ஃபர்ஸ்ட் யூசர் என்ன கேட்குறாரு, டாஸ்க் என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரெஸ்பான்ஸை ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ரெஸ்பான்ஸ் ரெடி ஆன பிறகு அது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரை அட்டன் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக். நான் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க, நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்டிங். நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்டிங்கோட டைப்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். இது பார்த்தீங்கன்னா ஏஐக்கு எந்த எக்ஸாம்பிளுமே கொடுக்காம டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது தான் ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பைத்தான், ட்ரான்ஸ்லேட் அலோ இன்டு தமிழ், ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிள்ஸுமே அது கொடுக்காம ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கறது தான் ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். அடுத்து ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங். இங்கே ஏஐக்கு ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொடுப்போம். அந்த எக்ஸாம்பிள்ஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஏஐ ஆன்சர் ஜென்ரேட் பண்ணோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்னா ஆப்பிள், அவுட்புட்னா ஃப்ரூட். இப்போது இன்புட்னா கார்னா நெக்ஸ்ட் நம்ம அவுட்புட்னா என்னன்னு கேட்டோன்னா அது ஏஐ வந்து வெஹிக்கல்னு சொல்லணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட்லேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்புட்னா ஆப்பிள், ஸோ அதுக்கான அவுட்புட் வந்து ஃப்ரூட். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அட்டாச் பண்ண வாசி இப்போ ஏஐ யூசர் வந்து இன்புட்டை காருன்னு கொடுத்துருக்காருன்னா அப்போ அதோட அவுட்புட் வந்து காரோட டைப் வந்து வெஹிக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து பண்ணுறது. ஆனால் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங்னா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஆப்பிள்னா ஃப்ரூட், ரோஸ்னா ஃப்ளவர், கார்னா வெஹிக்கல். இப்போது லயன்னா என்னன்னு கேட்டோன்னா ஏஐ வந்து அனிமல் சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இது எப்படி நடக்குதுன்னா சிம்பிள் தான். ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங்கில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பண்ணியிருப்போம். ஆனால் இதுவே ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பண்ணியிருப்போம். அதனால ஏஐ வந்து பேட்டர்ன்ஸை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ரோல் ப்ராம்ப்டிங். ரோல் ப்ராம்ப்டிங்னா ஏஐக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலை கொடுத்து பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்டில் ஆக்ட் ஆஸ் அ பைத்தான் ட்ரெய்னர், எக்ஸ்பிளைன் பைத்தான். இல்லைனா ஆக்ட் ஆஸ் அ ஹெச்ஆர் இன்டர்வியூவர், ஆஸ்க் மீ எனி ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஏஐ வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். சிஸ்டம் ப்ராம்ப்டிங். சிஸ்டம் ப்ராம்ப்டிங் வந்து மெயினாக ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டம் ப்ராம்ப்டிங்னா என்னென்னா ஏஐ எப்படி பிஹேவ் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், என்ன டோனில் ஆன்சர் கொடுக்கணும், அதெல்லாமே டிஃபைன் பண்ணுறது தான் சிஸ்டம் ப்ராம்ப்டிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யூஆர் அ சீனியர் பைத்தான் டெவலப்பர், ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் யூசிங் எ பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ், கீப் ஆன்சர்ஸ் அண்டர் 200 வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா யூசர் என்ன கொஷின் கேட்டாலும் ஏஐ முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணும். கான்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங். கான்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங்னா ஏஐக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ப்ராம்ப்டில் ஐ எம் அ பிகினர், ஐ நோ ஒன்லி HTML அண்ட் CSS, டீச் மீ ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ வந்து இப்போ உங்களுக்கு பர்சனலைஸ்டு ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்டிங். இது பார்த்தீங்கன்னா ஏஐக்கு ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சம்மரைஸ் திஸ் ஆர்டிக்கல், யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கலான இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்டிங். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக இருந்தால் தான் அவுட்புட் அக்யூரேட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ப்ராம்ப்டிங். கான்ஸ்டன்ட் ப்ராம்ப்டிங்னா ஏஐ கிட்ட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பைத்தான், யூஸ் ஒன்லி 100 வேர்ட்ஸ், டோன்ட் யூஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இல்லைனா ஆன்சர் ஒன்லி இன் தமிழ். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்டன்ட்ஸ் நம்ம கொடுத்தா ஏஐ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணோம். அவுட்புட் ஃபார்மேட் ப்ராம்ப்டிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பைத்தான், ரிட்டன் த ஆன்சர் அஸ் அ டேபிள், இல்லைனா ரிட்டன் ஒன்லி ஜேசான், இல்லைனா ரிட்டன் ஒன்லி பைத்தான் கோட். இந்த மாதிரி சொன்னோன்னா ஏஐ நம்ம என்ன ஃபார்மேட்டில் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த ஃபார்மேட்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண. செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் திஸ் ப்ராப்ளம், எக்ஸ்பிளைன் ஈச் ஸ்டெப் கிளியர்லி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை நம்ம யூசர்ஸ்க்கு கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். பர்சோனா ப்ராம்ப்டிங். இது என்னன்னா ஏஐக்கு ஒரு பர்சனாலிட்டி அசைன் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் எ ஃப்ரெண்ட்லி டீச்சர், எக்ஸ்பிளைன் பைத்தான், இல்லைனா யூ ஆர் அ ஸ்ட்ரிக்ட் இன்டர்வியூவர், கண்டக்ட் அ ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் மட்டும் இல்லை பர்சனாலிட்டியுமே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். மல்டி மாடல் ப்ராம்ப்டிங். ப்ராம்ப்டிங்னா டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, இமேஜ், ஆடியோ, வீடியோ, பிடிஎஃப்னு இது எது கொடுத்தாலுமே அது ப்ராம்ப்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜில் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு, இந்த பிடிஎஃபை சம்மரைஸ் பண்ணு, இந்த சேட் அனலைஸ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்ல அதுதான் மல்டி மாடல் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்டிங்க்கு பார்த்தோன்னா இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த டெக்னிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஏஐலேருந்து இன்னும் ஆன்சர் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வர ஆரம்பிக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டிப்ஸ். இப்போ ஒரு நல்ல ப்ராம்ப்டை ரைட் பண்ண ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய சில குயிக் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஐக்கு முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க பாருங்க. எக்ஸாம்பிள் ஐ எம் அ பிகினர், எக்ஸ்பிளைன் பைத்தான் இன் அ சிம்பிள் இங்கிலீஷ். இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் ரோல்ஸ் ஆச்சு டிஃபைன் பண்ண பாருங்க. எக்ஸாம்பிள் ஆக்ட் அஸ் அ பைத்தான் ட்ரெய்னர் அண்ட் எக்ஸ்பிளைன் அ பைத்தான் டு அ பிகினர். இல்லைனா அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஆச்சும் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பைத்தான்னு சொல்றதுக்கு பதிலாக எக்ஸ்பிளைன் பைத்தான் டு த பிகினர் யூசிங் எ சிம்பிள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் டிப்ஸாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் இல்லை வேற எதனா ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒன் லைன் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரிலேட்டடான ப்ராம்ப்டை எழுதி பாருங்க. நீங்களே அவுட்புட் குவாலிட்டியில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ப்ராம்ப்ட் என்னன்னா அது எல்எல்எம் பேக்எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்டிங் டைப்ஸ், அண்ட் ஃபைனலி நல்ல ப்ராம்ப்டை எப்படி ரைட் பண்ணுன்றதை பார்த்தோம்.
ஐ ஹோப் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர் உங்களுக்கு வேறு எதனா ஏஐ டாபிக்ஸை பற்றி பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், தமிழ் கோடப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.